வெல்கம் டு மிச்சிசை. ஸோ இன்றைக்கி நம்ம வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா இந்தியன் படத்தை பற்றி பார்க்க போகிறோம். இந்தியன். ஸோ 1996 இந்த படம் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. பயங்கர ஹிட்டு. ஸோ ரிலீஸ் ஆன இடத்துல பார்த்திங்கன்னா ஒரு மிகப்பெரிய ஒரு பிளாக் பஸ்டர் ஆஃப் தமிழ் சினிமான்னு சொல்லலாம் இந்தியனை. இந்தியா ஆல் ஓவர் இந்தியாவில் போட இந்த படம் பயங்கரமான ஹிட்டாக இருக்குது. இந்தியன். ஸோ இந்தியன் தாத்தா அப்படிங்கிற ஒரு கேரக்டர் பார்த்திங்கன்னா ஒரு ரொம்பவே பெக்யூலரான ஒரு யூனிக்கான ஒரு கேரக்டர். ஸோ ஹரிச்சந்திரன் நாடகம் நம்ம கேள்விப்பட்டிருப்போம். ஹரிச்சந்திரன் பார்த்திங்கன்னா பொய்யே வந்து பேச மாட்டார். என்ன ஆனாலும் சரி, தான் குடும்பம் தானே இறந்து போனாலும் சரி, கடைசி வரைக்கும் பொய் பேச மாட்டார். உண்மையை மட்டும் தான் பேசுவார். இதுதான் பார்த்திங்கன்னா ஹரிச்சந்திரன் அவரோட கேரக்டரைசேஷன். அதே மாதிரி இந்தியன் தாத்தாவும் சரி, இந்தியன் தாத்தா என்ன ஆனாலும் சரி, தனக்கு எவ்வளோ கஷ்டம் இருந்தாலும் சரி, தன் குடும்பத்துக்கு எவ்வளோ கஷ்டம் இருந்தாலும் சரி, என்ன ஆனாலும் நேர்மையாக இருக்கணும் அப்படிங்கிற ஒரு கொள்கை தான் இந்தியன் தாத்தாவோட ஒரு மூச்சு அப்படின்னு சொல்லலாம். அந்த அளவு பார்த்திங்கன்னா நேர்மையாக இருக்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்த வந்து இந்தியன் தாத்தா அவ்வளோ ஸ்ட்ரிக்டாக வந்து ஃபாலோ பண்ணுவார். நேர்மையாக இல்லாதவங்க, லஞ்சம் வாங்குறவங்க, ஊழல் பண்ணுறவங்க, அநியாயமான வழியில் போகிறவங்க எல்லாத்தையுமே வந்து இந்தியன் தாத்தா வந்து தன்னோட கத்தி எடுத்து கொலை பண்ணிடுவார். ஸோ இந்த மாதிரி ஒரு கேரக்டரைசேஷன் வந்து இந்தியன் தாத்தா வந்து காமிச்சிருக்காங்க. ஸோ இந்தியன் தாத்தா வந்து இந்தியன் சினிமாவிலே ஒரு முக்கியமான ஒரு கேரக்டராக வந்து நம்ம இந்தியன் தாத்தா அப்படிங்கிற ஒரு கேரக்டர் வந்து சொல்லலாம். ஸோ சமூகத்துக்கு மேலே எல்லாத்துக்குமே பார்த்திங்கன்னா ஒரு கோவம் இருக்கும். ஸோ ஏன் இப்படி இருக்காங்க, மனுஷங்க ஏன் இப்படி இருக்காங்க, எங்கே பார்த்தாலும் ஊழல், லஞ்சம், அநியாயம், கெட்டவங்களாம் நல்லா வாழ்கிற மாதிரியே இருக்கும், நல்லவங்களாம் ரொம்ப கஷ்டப்படுற மாதிரியே இருக்கும். எல்லா விஷயத்துலையுமே வந்து அவ்வளோ நெகட்டிவான மனுஷங்க இவ்வளோ அதிகமாக இருக்காங்களே, இதெல்லாம் பார்த்து எல்லாத்துக்குமே பார்த்திங்கன்னா ஒரு கோவம் வரும். ஆனால் அந்த கோவம் வந்து சரி ஓகே உலகம் இப்படி தான், ஏழை பணக்காரன் அப்படின்ற வித்தியாசத்தெல்லாம் இருக்கும் போல். நம்மளுக்காக என்ன பண்ண முடியும், நம்மளுக்கு என்ன திறமை இருக்கோ அதை வச்சு ஏதோ ஒரு இடத்துல வேலை பார்த்து ஒரு மாத சம்பளத்துக்கு ஒரு வாங்கி குடும்பத்தை ரன் பண்ணி வேலை செய்கிற இடத்துல வந்து மேலதிகாரிட்டெல்லாம் திட்டு வாங்கிட்டு, எதுக்கு திட்டு வாங்குறோமே தெரியாமல் திட்டு வாங்கிட்டு, ஸோ குடும்பத்தை அப்புறம் குழந்தைய பெற்று அந்த குழந்தைய வளர்த்து அப்படியே நம்ம கொண்டு போவோம். ஸோ நிறைய இடங்கள் பார்த்திங்கன்னா நேர்மை அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து எங்கேயுமே கிடையாது. ஸோ ஸ்கூல்லேருந்து காலேஜ்லேருந்து ஃபீஸ்லேருந்து காலேஜில் பார்த்திங்கன்னா வந்து நீங்கள் கவுன்சிலிங்கில் போனீங்கன்னா பார்த்திங்கன்னா ஒரு ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் வந்து போட்டிருப்பாங்க. ஆனால் அதுபடி ஃபீஸ் வாங்க மாட்டாங்க, எக்ஸ்ட்ராவாக ஃபீஸ் வாங்குவாங்க. ஒரு 50,000 ஹாஸ்டல் ஃபீஸ்ன்னு கவர்மெண்ட் ரூல்ஸ் படி போட்டிருந்தாங்கன்னா, ஆனால் அவங்க வாங்குறது 60,000 70,000 வாங்குவாங்க. எல்லா இடமே அநியாயம் தான். ஸோ எங்கேயுமே வந்து நேர்மை அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து கிடையவே கிடையாது. ஜனநாயகம் நேர்மையான்னு கேட்டால் ஜனநாயகமும் நேர்மை கிடையாது. காசு வாங்கிட்டு தான் எல்லாருமே ஓட்டு போடுறாங்க. ஸோ அநியாயம் வந்து எல்லா இடங்களையும் இருக்குது. ஸோ உலகமே பார்த்திங்கன்னா நேர்மையால் எங்குதான்னு கேட்டால் உலகமே அநியாயமான விஷயங்கள் தான் எங்குது. ஆனால் எல்லாத்துக்குள்ளேயும் வந்து ஒரு நேர்மையாக இருக்கணும் அப்படிங்கிற ஒரு ஆசை வந்து இருக்கும். ஆனால் யாராலையும் இருக்க முடியாது. நாம் இருக்கணும்னு நினச்சாலும் நம்ம சுற்றி இருக்கவங்களால இருக்கவும் விட மாட்டானுங்க. ஸோ அந்த அளவு பார்த்திங்கன்னா அந்த நேர்மை அப்படிங்கிற ஒரு கொள்கை வந்து உலகத்திலே மிகப்பெரிய கொள்கை அப்படின்னு வந்து சொல்லலாம். ஆனால் நேர்மையாக இருந்தால் நம்ம கஷ்டம் தான் படணும் அப்படிங்கிற ஒரு விஷயந்தான் ரியாலிட்டியான உண்மை. ஸோ ஹரிச்சந்திரன் பொய்யே பேசாமல் கடைசி வரைக்கும் உண்மை பேசினதுனால தான் அவர் குடும்பமும் செத்து போச்சு, அவரும் செத்து போனார். ஆனாலும் ஹரிச்சந்திரன் இப்போ வரைக்கும் நிலச்சி நிற்கிறாரு. அதே மாதிரி பார்த்திங்கன்னா இந்த இந்தியன் தாத்தாங்கிற கேரக்டர் வந்து ஸோ இப்போ வரைக்கும் வந்து இந்தியன் சினிமாவில் இப்போ வரைக்கும் அந்த கேரக்டர் வந்து ஒரு தாக்கம் வந்து இருக்குது. அதனால பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 26 வருஷம் கழிச்சு இந்த மாதிரி ஒரு படம் இந்தியன் 2 அப்படிங்கிற ஒரு படம் வந்து எடுத்திருக்காங்க. இப்போவும் ஆடியன்ஸ் மத்தியில் அந்த எக்ஸ்பெக்டேஷன் வந்து இருக்குது. ஸோ இந்தியன் தாத்தா கேரக்டர் வந்து ஒரு வித்தியாசமான ஒரு கேரக்டர் அப்படின்னு சொல்லலாம். ரொம்ப ஸ்டபனண்ட்டான ஒரு கேரக்டர். ஸோ எனக்கு இந்த இந்தியன் படத்தில் ரொம்பவே பிடிச்சது யாருன்னு தெரியும்னா, இந்தியன் தாத்தாக்கும் அந்த பாட்டிக்கும் இடையில் உள்ள அந்த லவ் ஸ்டோரி, அந்த லவ் சீக்வன்ஸ் தான் வந்து ஒரு கூஸ்பம்ஸ் மொமெண்ட்டாக இருந்தது. ஒரு காதலில் எவ்வளோ உன்னதமான ஒரு காதல் இருக்குது அப்படிங்கிறத ரொம்ப அழகாக வந்து காமிச்சிருந்தாங்க. அவங்க வந்து அந்த சுதந்திர போராட்ட டயத்தில் வந்து அந்த ஃப்ளாஷ்பேக் சீக்வன்ஸ் பார்த்திங்கன்னா அவ்வளோ அழகாக இருந்தது. ஸோ ஃப்ளாஷ்பேக் சீக்வன்ஸில் வந்து அவங்க லேடி அந்த சுகன்யா வரவங்களும் பார்த்திங்கன்னா அந்த ஒரு போராட்டத்தில் ஈடுபட்டு எல்லா ட்ரெஸ்லாம் வந்து வெள்ளைக்கார அவுத்து விட்டுருவான். அப்போ வந்து இவர் வந்து சொல்லுவார், நான் வந்து நீங்கள் வந்து கருப்பா வெள்ளையா சிவப்பா எதுவுமே எனக்கு தெரியாது, நான் உங்களை கல்யாணம் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள கல்யாணம் பண்ணுவாங்க. ஸோ அந்த கல்யாணம் பண்ணக்கூடிய அதுக்கப்புறம் அவங்களுக்கு வந்து ஒரு பொட்டு கொடுத்து ஃபைனலாக வந்து இந்த கப்பல் ஏறி போயாச்சு அந்த முடிவில் வந்து அப்படி கல்யாணம் பண்ணுற மாதிரி காமிச்சிருப்பாங்க. அவங்க 2 பேரோட லவ் சீக்வன்ஸ் பார்த்திங்கன்னா அவ்வளோ எமோஷ்னலாக அவ்வளோ டச்சிங்காக இருந்தது. ஸோ ஒரு காதலை ரொம்ப அழகாக ஒரு உன்னதமான ஒரு காதலாக வந்து இந்தியன் தாத்தாக்கும் பாட்டிக்கும் இடையில் உள்ள அந்த லவ் சீக்வன்ஸ், அந்த லவ் ஸ்டோரி வந்து சொல்லலாம். ரொம்ப அழகான ஒரு காதல் அப்படின்னு சொல்லலாம். ஸோ அவர் பார்த்திங்கன்னா அவங்க வீட்டில் வந்து அவரை இந்தியன் தாத்தாவை அரெஸ்ட் பண்ணுறதுக்கு அந்த பெரிய அதிகாரி வந்து அவங்க வீட்டுக்கு வருவாங்க.
அவங்க வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் அவர் வந்து தெரிஞ்சோன்னா அவரை வந்து அடித்து போட்டு இவங்க வந்து அவங்க பாட்டியோ ஜஸ்ட் ஒரு பார்வை தான் பார்ப்பாங்க. பார்வை பார்த்தோன்னே வீட்டில் உள்ள ட்ரெஸ் எல்லாம் எடுத்துகிட்டு உடனே இந்தியன் தாத்தா கூட ஒரு டிராக்டரில் கிளம்பி போயிடுவாங்க. ஸோ அந்தளவு வந்து ஜஸ்ட் தாத்தா என்ன நினைக்கிறாரு அப்படிங்கிற ஒரு விஷயத்த ஒரு பார்வையிலே பாட்டி உணர்ந்துருவாங்க. ஸோ அந்தளவு பார்த்திங்கன்னா அந்த லவ் வந்து ரொம்ப ப்ளஸ் இந்த படத்தில் ஒரு எமோஷ்னலாக சொல்லலாம். அதே மாதிரி சுதந்திர போராட்ட தியாகம். ஸோ சுதந்திர போராட்டத்துக்காக வந்து எவ்வளோ பேர் இறந்து போயிருக்காங்க. ஸோ காந்தி வழியில் போகிறவங்க ஒரு சைடு இருந்தாலும் இன்னொரு சைடு சுபாஷ் சந்திர போஸில் போனவங்க வழியில் ஸோ இம்சை அடி தடின்னு சொல்லி வைலன்ஸில் போனவங்க எவ்வளோ பேர் இறந்து போயிருக்காங்க. நாட்டுக்காக உயிரே போனாலும் பரவாயில்ல. ஸோ அந்த வெடிகுண்டு கட்டிட்டு பார்த்திங்கன்னா டக்குன்னு அந்த பெரிய பெரிய இடங்களை அந்த பிளாஸ்ட் பண்ணுறதாகட்டும், உயிரே போனாலும் பரவாயில்ல எனக்கு விடுதலை தான் முக்கியம் அப்படின்ற அந்த விடுதலை உணர்வு, அந்த சுதந்திர தாகம் பார்த்திங்கன்னா அந்த ஃப்ளாஷ்பேக் சீக்வன்ஸில் ரொம்ப அழகாக வந்து காமிச்சிருந்தாங்க. ஸோ அவங்க ஜெய்ஹிந்த் சொல்கிற நேரமாகட்டும், வந்தே மாதரம் சொல்லக்கூடிய அந்த விஷயமாகட்டும், அதெல்லாம் அவர் அந்த கமலஹாசன் அவர் அந்த டைலாக்கை பேசும்போது பார்த்திங்கன்னா அப்படியே உணர்வு பூர்வமாக அந்த டைலாக்கை வந்து பேசினாங்க. சும்மா ஒரு பொம்மலாட்டம் மாதிரி ஒரு சீன் காமிப்பாங்க. அப்போ வந்து பார்த்திங்கன்னா அந்த பொம்மையை வந்து வெள்ளைக்காரன் பொம்மையை வந்து நம்ம கமலஹாசன் வந்து சுட்டுவார். ஸோ நம்ம இந்தியனை எதிர்க்கக்கூடிய ஒரு வெள்ளைக்கார பொம்மையை கூட நான் விட மாட்டேன் அப்படின்னு அவங்க சொல்லுவாங்க. அந்தளவு பார்த்திங்கன்னா தேசப்பற்று அது ரொம்ப அழகாக வந்து காமிச்சிருந்தாங்க. அது ஒரு மிகப்பெரிய ஒரு ப்ளஸ் அப்படின்னு நம்ம சொல்லலாம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த இந்தியன் தாத்தா ஆனதுக்கப்புறம் வெள்ளைக்காரன்ட்டு உலகத்தை நம்ம இந்தியாவை நம்ம காப்பாற்றணும், ஆனால் இன்றைக்கி வந்து நிறைய கொள்ளைக்காரங்கிட்டிருந்து நம்ம இந்தியாவை காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து விவசாயத்தில் உள்ள கலையை வெட்ட போகிறேன் அப்படிங்கிற மாதிரி அவர் இறங்கி ஒவ்வொருத்தரையாக வந்து குத்துன்னு குத்துவார். ஸோ பொதுவாக வந்து இது பார்த்திங்கன்னா எல்லாருக்குமே இந்த மாதிரியான ஒரு நேர்மையாக இருக்கணும் அப்படின்னு ஒரு விஷயம் வந்து எல்லாத்துக்குள்ளேயும் இருக்கக்கூடிய விஷயந்தான். ஆனால் என்ன பண்ணுறது, நம்ம சந்தர்ப்ப சூழ்நிலையால் இருக்க முடியாது அப்படிங்கிறது தான் வந்து இந்த உண்மை. பட் இந்த மாதிரி படங்கள் வந்து பார்த்திங்கன்னா சினிமா வந்து ஒரு கனவு உலகம் அப்படிம்பாங்க. ஸோ நிஜத்தில் நடக்க முடியாத விஷயங்கள் எல்லாத்தையும் வந்து நம்ம சினிமாவில் நடத்தி காமிச்சிக்கலாம். ஸோ நிஜத்தில் பார்த்திங்கன்னா நிறைய காதல் வந்து சேராது. ஆனால் அதே காதல் வந்து ஒரு டேரக்டர் படம் எடுத்தாங்கன்னா ஒரு ஹீரோ ஹீரோயின் சேர்ற மாதிரி அவங்க காமிப்பாங்க. ஸோ நிஜத்தில் பார்த்திங்கன்னா எல்லாமே கெட்டதாக நெகட்டிவான விஷயங்கள் இருக்கும். ஆனால் சினிமாவில் ஒரு ஆஸ்பிரேஷனில் பாசிட்டிவாக நம்மளால் காமிக்க முடியும். ஸோ அந்த மாதிரி பார்த்திங்கன்னா ஒரு இந்தியன் தாத்தாங்கிற மாதிரி ஒரு கேரக்டர் ரியல் லைஃப்பில் வந்து இருக்கிறதுக்கு சான்ஸே கிடையாது. பட் ஆனால் அந்த சினிமாவில் அது காமிக்கும் போது அது இந்தியன் தாத்தாங்கிறது எல்லாத்துக்குள்ளேயும் ஒரு இந்தியன் தாத்தா வந்து இருக்கிறாரு. ஒரு நேர்மையான ஒரு இந்தியன் தாத்தாவும் இருக்காரு. அதுமாதிரி அதோட பையனோட கேரக்டர் அந்த சந்துருங்கிற கேரக்டர் வந்து கமலஹாசன் பண்ணியிருப்பாரு. அந்த சந்துருங்கிற கேரக்டரும் உள்ளே இருக்காங்க. அந்த சந்துருங்கிற கேரக்டர் என்ன பண்ணுவார்னா ஒரு பிரேக் இன்ஸ்பெக்டர் வேலை பார்த்துட்டு இருப்பார். ஸோ சும்மா வந்து ஒரு கேஷுவலாக ஒரு சின்சியராக இல்லாமல் காசு வாங்கிட்டு வந்து ஒரு பெரிய பஸ்ஸுக்கு வந்து அவர் வந்து அப்ரூவல் கொடுத்துருவார். அதனால பார்த்திங்கன்னா அந்த பிரேக் ஒர்க் ஆகாதனால அந்த பஸ்ஸில் வந்து 40 குழந்தைங்க வந்து இறந்து போயிடுவாங்க. ஸோ அதனால் வந்து அதை மறைக்கிறதுக்கு வந்து டாக்டர்கிட்ட லஞ்சம் கொடுப்பாரு, இன்ஸ்பெக்டருக்கு லஞ்சம் கொடுப்பாரு, அந்த மாதிரி விஷயங்கள் பண்ணுவார். ஸோ எல்லா மனுஷனுக்குள்ளேயும் பார்த்திங்கன்னா இந்த இந்தியன் தாத்தாங்கிற ஒரு கேரக்டரும் இருக்குது, அதே மாதிரி இந்த சந்துருங்கிற கேரக்டரும் இருக்குது. ஆனால் இந்த சமூகத்தில் வந்து இந்த சந்துருங்கிற கேரக்டர் தான் பார்த்திங்கன்னா நிறைய இடங்கள் வந்து வெளிப்படுது அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து ரொம்ப நல்லா காமிச்சிருந்தாங்க. அது உண்மையும் கூட. ஸோ இந்தியன் படம் எல்லோரும் பார்த்துருப்பீங்க. பட் எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு படம். ஸோ நான் திருப்பி ஒரு தடவை பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நெட்ஃப்ளிக்ஸில் ரீசெண்டாக ரிலீஸ் ஆயிடுச்சு. அதை பார்த்து வந்து அதை ரிவ்யூ பண்ணுறேன். அதுமாதிரி பார்த்திங்கன்னா அந்த ஏஆர் ரஹ்மான் சாங் அவரோட பிஜிஎம் தான் வந்து பிஜிஎம் ஆகட்டும், அவரோட சாங்ஸ்லாம் பார்த்திங்கன்னா அவ்வளோ மெலோடியஸாக இருக்குது. அது உதாரணத்துக்கு அந்த கப்பல் ஏறி போயாச்சு சுத்தமான ஊராச்சு, அதில் வந்து அந்த அந்த ஹீரோ ஹீரோயின் பார்க்கக்கூடிய அந்த டயத்தில் அந்த பேக்ரவுண்ட் ஸ்கோர் பார்த்திங்கன்னா அப்படி கேட்கும்போது உள்ளுக்குள்ளே ஒரு கூஸ்பம்ஸாக இருக்குது. ஒரு பேட்ரியாட்டிக் சாங் நம்ம பார்க்கலாம், ஒரு பேட்ரியாட்டிசம் கலந்த ஒரு லவ் சாங். ரெண்டு பேத்துக்குமே பேட்ரியாட்டிசம் இருக்குது, ரெண்டு பேத்துக்குமே தேசப்பட்டு இருக்குது, ரெண்டு பேத்துக்குமே நாட்டுக்காக உயிரை கூட கொடுக்க தயாராகக்கூடிய ஹீரோ ஹீரோயினுக்கு இடையில உள்ள லவ் ஸ்டோரி பார்த்திங்கன்னா அவ்வளோ ஒரு உன்னதமான ஒரு லவ்வாக இருக்குது. அதுக்கு ஏற்ற மாதிரி அது பேக்ரவுண்ட் சாங்கும் அந்த அவ்வளோ பார்க்குறதுக்கு பார்த்திங்கன்னா அவ்வளோ இதயத்தை தொடக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு சாங்காக வந்து நம்ம அந்த கப்பல் ஏறி போயாச்சு அந்த சாங் வந்து சொல்லலாம். அது போக டெலிஃபோன் மணி போல் சிரிச்சவர் தான், அதுமாதிரி நிறைய சாங்ஸ் இருக்குது. அதிலே பார்த்திங்கன்னா சொப்பனான ஒரு கேரக்டரு. பொதுவாக இந்த டயத்தில் வந்து இந்த கேர்ள் பெஸ்டி பாய் பெஸ்டிலாம் அதிகமாக காமிக்கிறாங்க. ஆனால் அந்த டயத்தில் வந்து ஒரு பையன் மேலே 2 பொண்ணுங்க ஈர்ப்பாக இருக்கிறது. ஸோ அவங்க வந்து ஒரு சீனில் வந்து சொல்லுவாங்க, எனக்கு அந்த சந்துரு அந்த கேரக்டர் வந்து
பொதுவாக வந்து பொண்ணுங்களோட அந்த மென்டாலிட்டி, அந்த காலேஜ் படிக்கும்போது பொண்ணுங்க என்ன மாதிரி ஒரு இதில் இருப்பாங்க, ஒரு ஏஜோ கேட்குறதாகட்டும். ஸோ ஒரு அதுவும் பார்த்தீங்கன்னா ஒரு நல்லா இந்த மனிஷா கொய்ராலாக்கும் கமல்ஹாசனுக்கு இடையில அந்த ஸ்டோரியும் லவ் ஸ்டோரியும் வந்து ரொம்ப நல்லா இருந்தது. ஸோ ஒரு பையனுக்காக 2 பொண்ணுங்க அடிச்சுக்கிறது, ஸோ அந்த சீன்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப நல்லா ஒரு காமெடி கலந்த விஷயமா இருந்துச்சு. ஸோ அதே மாதிரி பார்த்திங்கன்னா கவுண்டமணி செந்தில் அவங்களோட காமெடியும் வந்து நல்லா இருந்தது. ஸோ பொதுவாக வந்து கவுண்டமணி வந்து செந்திலை போட்டு அடிச்சுக்கிட்டே இருப்பார். இவர் வந்து கவுண்டமணியோட ஒரு பெரிய ஆஃபீஸராக வந்து செந்தில் இருப்பார். அதனால் செந்தில் வந்து அவரால் டேரெக்டாக வந்து அடிக்க முடியாது. அதனால் வேறு யாரை மனிஷா கொய்ராலா விட்டு ஒரு நாள் அடிக்க வைப்பார். இன்னொரு பார்த்திங்கன்னா கிரேசி மோகன் விட்டு அடிக்க வைப்பார். இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணுவார். ஸோ அதே மாதிரி பார்த்திங்கன்னா அது இந்தியன் தாத்தா வந்து லஞ்சம் வாங்குறவங்க எல்லாத்தையும் குத்துறாங்க தெரிஞ்சதுக்கப்புறம் அதுக்கப்புறம் கவுண்டமணி போய் செந்தில் கிட்ட வந்து வீராப்பா காமிப்பார். ஸோ அந்த சீக்வன்ஸ்லாம் ரொம்ப காமெடியாக இருந்தது. ஸோ ஓவரால் இந்த படம் வந்து நான் கண்டிப்பாக முன்னாடியே எல்லோரும் பார்த்துருப்பீங்க. ஸோ நெட்ஃப்ளிக்ஸ் ரீசெண்டாக ரிலீஸ் ஆகிருக்கு. இந்தியன் 2ஓட மச் பெட்டர் இந்தியன் 1 அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஸோ இந்தியன் 2 நல்லா இருந்தது. பட் இந்தியன் 1 வந்து இட்ஸ் எ கிளாசிக். ஸோ அதில் பார்த்தீங்கன்னா எல்லாருக்குமே அந்த பொதுவாக அந்த டேரக்டர் ஷங்கர் அவரோட 3வது படம் தான் இந்தியன் படம். ஸோ அந்த 3வது படத்தில் அந்த தன்னோட ஒட்டுமொத்த தான் லைஃப்பில் பார்த்த ஒட்டுமொத்த அந்த வெறியும் வந்து அதோட படத்தில் அவர் காமிச்சிருப்பார். ஒட்டுமொத்த அநியாயத்தையும் அவர் லைஃப்பில் ஸ்பேஸ் பண்ணியிருப்பார் இல்லையா. அவர் கூட வந்து ஒரு இன்டர்வியூ வந்து சொல்லியிருந்தார். நான் பாலிடெக்னிக் காலேஜ் படிக்கும்போது இந்த சர்டிஃபிகேட் வாங்க, இன்கம் சர்டிஃபிகேட் வாங்க போனேன். அங்கே போகும் பார்த்தீங்கன்னா இங்கே காசு கொடு, அங்கே காசு கொடுன்னு ஒவ்வொரு இடமா வந்து என்னை விரட்டி தள்ளிட்டு இருந்தாங்க. எனக்கு அது ரொம்பவே தாக்கப்பட்டேன். அதனால இந்த படத்தில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய வச்சுருப்பாங்க. ஒரு லேடிஸ் வந்து பார்த்திங்கன்னா அவங்க ஹஸ்பண்டுக்கு டெத் சர்டிஃபிகேட் வாங்க போவாங்க. டெத் சர்டிஃபிகேட் வாங்க போனப்போ பியூனுக்கு 50 ரூபா, இங்கே 100 ரூபா, அவனுக்கு 200 ரூபா அப்படின்னு மாறி மாறி வந்து ஒவ்வொரு எங்கே பார்த்தாலும் காசு தான். ஸோ காசுங்கிறது பெரிய தலைமையில் இருந்தால் கூட பரவாயில்ல, ஆனால் தலைமை கீழே உள்ள அந்த கவர்மெண்ட் எம்ப்ளாயினாலே காசு தான் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்து காமிச்சிருக்காங்க. அதுமாதிரி டிரைவிங் லைசன்ஸ் எடுக்கிற இடங்களில் வந்து எல்லா இடமே காசு. இப்போ காசு இருந்தால் தான் எடுக்கவே முடியுது. ஸோ நேர்மையாக வந்து நம்ம ஒரு நேர்மையான முறையில் அணுகலாம். ஒரு டிரைவிங் லைசன்ஸ் எடுக்கிறதோ ஒரு இன்கம் சர்டிஃபிகேட் எடுக்கும் நேர்மையான முறையில் அணுகலான்னா உங்களுக்கு உடனே கைக்கு வராது அந்த சர்டிஃபிகேட். அந்த சர்டிஃபிகேட் வர்றதுக்கு ஒரு மாதக்கணக்கில் ஆகும். ஆனால் அதுவே காசு கொடுத்தா ஒரு 2 நாளில் 3 நாளில் எவ்வளோ தூரம் அதிகமாக கோர்ஸ் கொடுத்தா அன்றைக்கே கூட வர்றதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. ஸோ அப்படிங்கிற விஷயத்த ரொம்ப இயற்கையாக உண்மையான விஷயத்த ரொம்ப நல்லாவே காமிச்சிருக்காங்க. இவ்வளையும் நம்ம வந்து ஒரு கோயிலில் போய் ஒரு சாமி தரிசனம் பண்ணாலுமே அங்கே காசு இருந்தால் தான் முன்னாடி போய் சாமியை பார்க்க முடியுது. ஸோ இது வந்து படத்தில் இல்லை, பட் ஆக்சுவலாக இதுதான் காசு தான் எல்லாமே இயங்குது அப்படிங்கிறத ரொம்ப நல்லா காமிச்சிருந்தாங்க. ஸோ ஜஸ்ட்டு வந்து இந்த படத்தை பற்றி ஒரு ரிவ்யூ பண்ணணும் அப்படிங்கிற பர்பஸில் தான் நான் வீடியோ வந்து பண்ணியிருக்கேன். ஸோ இந்த படத்தில் இன்னொரு மிகப்பெரிய ப்ளஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா வசனம் வந்து எழுத்தாளர் சுஜாதா அவரோட வசனம் வந்து ஒரு மாசான வசனம். எல்லா வசனமே சூப்பராக வந்து பேசியிருந்தாங்க. அந்த மனோரமா கோபத்தில் வந்து வெளியே வந்து அந்த அந்த கவர்மெண்ட் ஆஃபீஸ்லேருந்து வெளியே வந்து அவங்க புலம்பக்கூடிய அந்த சீன்ஸ் ஆகட்டும், இந்தியன் தாத்தா பேசக்கூடிய வசனங்கள் ஆகட்டும், எல்லா வசனமும் வந்து அருமையாக வந்து பேசியிருந்தாங்க. ஸோ எனக்கு பிடிச்ச ஒரு வசனத்தை நான் பேச வந்து ட்ரை பண்ணியிருக்கேன். அதை நான் இந்த வீடியோவில் கடைசியாக போட்டு இந்த வீடியோ வந்து ஃபினிஷ் பண்ணுறேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், முயற்சி செய்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.